Hi friends, welcome to Craft Summit channel. இந்த வீடியோல ஹோம்மேட் ஸ்லைம் தான் பார்க்க போறோம். சேலஞ்ச் எதுவும் இல்ல, சும்மா சிம்பிளா வந்து நம்ம ஸ்லைம் தான் ட்ரை பண்ண போறோம். பார்க்கிறதுக்கு அல்வா ஸ்லைம் மாதிரி வந்திருந்துச்சு. சோ அதனால அல்வா ஸ்லைம் மாதிரியும் ட்ரை பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐடியா அது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஐடியா சிம்பிளா வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளியர் க்ளூ கொஞ்சம் ஊத்திட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது கூட கலர் ஆட் பண்ணிருக்கேன். கிளியர் க்ளூல ஸ்லைம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த நார்மலா நம்ம கடையில வாங்குவோம்ல அந்த நார்மல் க்ளூ அதுல தான் இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருந்தோம். சரி இந்த க்ளூல வந்து நம்ம கிளியரான ஒரு ஸ்லைம் ட்ரை பண்ணலாம்னு தான் பண்ணேன். பட் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு நான் பர்பிள் கலர் ஆட் பண்ணோனே எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த கலர். அதனால அது கூட கொஞ்சம் ஒயிட் கலரையுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பாடி லோஷன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பர்பிள் கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே வந்து கிளியராக அந்த கிறிஸ்டால் மட்லாம் இருக்கும்ல, கிறிஸ்டால் ஸ்லைம் இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். பட் வந்து அது எனக்கு இந்த பர்பிள் கலருக்கு செட் ஆகலை. ஸோ ஒயிட் கலரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு இன்னொரு பவுலில் கொஞ்சமாக சிந்தால் ஷேவிங் க்ரீம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஆக்டிவேட்டர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆக்டிவேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைம் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஆக்டிவேட்டர் எடுத்து அப்படியே இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைம் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் நிறைய ஆக்டிவேட்டர் இருக்குது, நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அது எல்லாமே வச்சு கூட நீங்கள் இதே ஸ்லைமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்படி கிளியர் க்ளூ இல்லைனா நார்மல் க்ளூவில் கூட ஃபெவிகமில் கூட நீங்கள் வந்து இந்த ஸ்லைமை ட்ரை பண்ணலாம். சும்மா வந்துட்டு நார்மலாக ட்ரை பண்ணது தான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நான் வந்துட்டு இது கூட சிந்தால் ஷேவிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டக்குன்னு வரல. ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணேன். இப்போ மிக்ஸ் பண்ண ஸ்லைம் வந்துட்டு வந்துருச்சு. பட் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஆயில் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இதை எடுத்துட்டேன். என்னன்னு தெரில, இன்றைக்கி வந்துட்டு ஸ்லைம் ரொம்ப லேட் ஆனிச்சு வர்றதுக்கே. ஒருவேளை நான் வந்து தண்ணி நிறைய எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேனா இல்லை கிளியர் க்ளூ வாங்கி ரொம்ப நாள் ஆனதுனால இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. பட் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட் ஐடியா. இப்போ ரெண்டாவது ஐடியா நான் சொன்னால அல்வா மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு எதுவுமே தேவையில்ல. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஐடியாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு நம்ம நார்மல் அந்த ஃபெவிகம் இருக்குல்ல அதை போட்டுட்டு அது கூட வந்துட்டு நம்ம அந்த ப்ளூ கலர் க்ளூ இருக்கும் இல்லையா, கேம்லின் க்ளூ. ஸோ அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாலும் நமக்கு ஸ்லைம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்சம் நிறையவே பண்ணலாமே, ஏன்னா இதில் வந்து தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண மாட்டோம்ல, அதனால் கொஞ்சம் நிறையவே பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுலேயுமே பெரிய பாட்டில் ஒன்று ஊற்றிட்டு இதுலேயுமே கொஞ்சம் நிறையவே ஊற்றிட்டு ரெட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நான் லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணேன். சூப்பராக வந்துட்டு ஸ்லைம் வந்துருச்சு. இதுக்கு வந்து வேறு எந்த ஆக்டிவேட்டும் தேவையில்லை. பட் இந்த ஸ்லைம் என்னென்னா நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கூட ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரியே இருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஜெல்லி ஸ்லைம் மாதிரி சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒட்டுற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆயில் கூட அப்ளை பண்ணி பார்த்தேன். ஆயில் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு எடுக்கும்போது கையில் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. பட் அந்த பவுலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டுது. அதே மாதிரி கீழே வச்சாலுமே அந்த கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த ஸ்லைம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. ஏன் இப்படி ஒட்டுதுன்னே தெரில. அப்படி இது ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது ஆக்டிவேட்டர் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஒட்டாதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஸ்லைம் ஃபினிஷிங்கில் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா அல்வா மாதிரியே வந்துருந்துச்சு. அந்தளவு அப்படியே கிளியராக பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம், அதுவும் இல்லாமல் கிளியரான க்ளூவாக ரெண்டுமே. ஸோ அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல கிறிஸ்டலாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், 2 ஸ்லைம் நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய வீடியோஸ் வந்து போட சொல்கிறீங்க. இப்போ வந்துட்டு நோம்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு கொஞ்சம் நான் ஸ்லைம் போட்டுட்ருக்கேன். நோம்பு கழிச்சு உங்களுக்கு கண்டிப்பாக நான் நிறைய வீடியோ வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்குல்ல, அதனால தான் கண்டிப்பாக நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற வீடியோலாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.